சம்பந்தி, இந்த பையனுக்கு எதுவும் மனநலம் சரியில்லையா? ஏன் இப்படி பேசிக்கிட்டு இருக்கான்? கதிரவா, என்ன சொல்லிக்கிட்டு இருக்க நீ? என்ன பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? உன்னை பத்தி நான் எல்லார்கிட்டயும் பெருமையா சொல்லிருக்கேன். நீ என்னடானா இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்க? உங்க கோவத்துல நியாயம் இருக்கு மாமா. ஆனா இப்பவும் சொல்றேன், இந்த கல்யாணம் நடக்கூடாது மாமா. சம்பந்தி, உங்களுக்காக தான் நான் பொறுமையா இருக்கிறேன். தூரத்து உறவுனா தள்ளி நிக்கணும். இங்க வந்து குழப்பம் பண்ணிட்டு இருக்கான். கதிரவா, சொல்றத கேளுடா. கொஞ்சம் பொறுமையா இரு. எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். இல்ல அத்தை, இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாது. உண்மை என்னன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சாகணும். ஏய், என்னடா உண்மை? உன்கிட்ட நான் தான் அப்பவே சொன்னேன்ல, கல்யாணத்துல எதுவும் பிரச்சனை பண்ணாதன்னு. நீ விளையாடுறதுக்கு ஏன் லைஃப் தான் கிடைச்சதா? தனா, நான் உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். நிக்கிறானே இந்த மாப்பிள, இவன் ஒரு கேடு கட்ட. மிஸ்டர் கதர், என்னாச்சு உங்களுக்கு? ஏன் இப்படிலாம் பேசுறீங்க? என்னை பத்தி யாராவது உங்ககிட்ட தப்பா ஏதாவது சொன்னாங்களா? ஏய், என்ன நடிக்க ஆரம்பிச்சிட்டியா? நீ இன்னும் கொஞ்ச நேரத்துல மாட்ட போற. ரகுராம், எங்களை கூப்பிட்டு அவமானப்படுத்துறீங்களா? பொறுமையா இருங்க, கோவப்படாதீங்க. எப்படிங்க கோவப்படாம இருக்க முடியும்? என் பையனை பத்தி என்னென்ன பேசிட்டு இருக்கா இவன்? இந்த வீட்டு பையங்கிறதுனாலதான் நான் அமைதியா இருக்கேன். வேற எவனாவது பேசியிருந்தா இந்நேரம் பகுந்து போட்டிருப்பேன். இருங்க, கோவப்படாதீங்க. ஏய் கதிர், நீ எல்லாம் மீறி போய்கிட்டு இருக்க. மாமா, நான் நம்ம தனாவோட லைஃப் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் பேசிட்டு இருக்கேன். இவன் கல்யாணம் நடக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கான். இதா நல்லது? இவனை மாதிரி ஒருத்தனை தனாவுக்கு கட்டி வச்சா அவன் வாழ்க்கை முழுக்க கஷ்டப்படுவா பாட்டி. அந்த அளவுக்கு இவன் கேவலமான கேரக்டர். சம்பந்தி, எல்லாம் ஒரு அளவுக்கு தான். என் பையனை பத்தி இனிமே ஏதாவது பேசுனா அப்புறம் நடக்கிறதே வேற. டேய் கதிரவா, கோபத்தை ஏத்தி விட்டுட்டு இருக்காதடா. இந்த பாரு, நீ தனாவோட கல்யாணத்தை நிறுத்த பாக்குற. நீ திரும்பவும் இந்த வீட்டுக்கு வரும்போதே நான் நினைச்சேன் உன்னால ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்னு. ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்க? ஏன் கதிர், ஏன் தனவ கட்டிக்க போறவரை பத்தி இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? அவன் நிஜ முகத்தை பத்தி தான் நான் சொல்றேன். பொண்ணுங்களை எல்லாம் ஏமாத்தி அவங்க லைஃபை கெடுக்கிற கேவலமான ஜென்மம். போதும்டா, என்ன ஓ இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்க? இல்ல மாமா, பேசாத. டேய், இப்படி எங்க வீட்டு பையன் மேல பழிய போடுறியே, உன்கிட்ட அவனை பத்தி சொல்றதுக்கு என்னடா ஆதாரம் இருக்கு? ஆதாரம் கதர், ஒருத்தர் மேல நீங்க குற்றச்சாட்டு வைக்கிறப்போ எல்லாரும் நம்பணும்னா அதுக்கு ஆதாரம் இருக்கணும். என்னை பத்தி தப்பா சொல்றீங்க, அதுக்கு உங்ககிட்ட ஆதாரம் இருக்கா? உங்களை யாரோ குழப்பிருக்காங்க. இந்த குடும்பத்தை பிரிக்க உங்களை பயன்படுத்தி இருக்காங்கன்னு நினைக்கிறேன். உங்க பேச்சை நான் மதிக்கிறேன். ஆதாரம் இருந்தா சொல்லுங்க, அதை நான் ஃபேஸ் பண்ண தயாரா இருக்கேன். வாய் வார்த்தையை மட்டும் சொல்லாதீங்க, அதனால இங்க நிறைய பேர் மனசு கஷ்டப்படுது. ஆதாரம் இல்லைங்கிற தைரியத்துல பேசுறியா? ஆதாரம் மட்டும் இல்ல, சாட்சியே இருக்கு. உன்னால பாதிக்கப்பட்ட பொண்ணே இங்க வந்திருக்கா. வித்யா, அச்சா, யாரு மாமா இது? போங்க. என்ன கார்த்திக் பிரதர், வரமாட்டான்னு நினைச்சோமே, எப்படி வந்தான்னு பாக்குறீங்களா? இந்த மாதிரி நேரத்துல என்ன நடக்கும்னு எங்களுக்கு தெரியாதா? எத்தனை சினிமா பார்த்துருக்கோம். என்னடா தூக்குன பொண்ணு எப்படி வந்தான்னு பாக்குறீங்களா? சேம் டெக்னிக் தான்.
டேய் கதிர், யாருடா அந்த பொண்ணு? அதான் அவன் கேட்டான்ல மாமா, ஆதாரம் இருக்கான்னு. ஆதாரமா பாதிக்கப்பட்ட பொண்ணே வந்திருக்கா. என்னன்னு இவ எப்படி இங்க வந்தா? எனக்கும் ஒன்றும் புரியலையேம்மா. என்ன கார்த்திக் ப்ரோ, வரமாட்டான்னு நினைச்சீங்களா? இப்ப பாத்தீங்கல்ல, நீங்க மாட்டியிருந்த நல்லவன் முகமுடிய பிச்சு எரியறதுக்கு வந்துட்டாங்க. வித்யா, நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க. நீங்க யாருன்றது எல்லாருக்கும் சொல்லுங்க. டேய் கதிர், என்னடா சொல்ற? நான் என்ன சொல்றது, நீங்களே கேளுங்க மாமா. ஏமா, இந்த கார்த்திகை உனக்கு தெரியுமா? தெரியும். நான் படிச்ச காலேஜ்ல சென்னையில கோச்சா இருந்தாரு. பாத்தீங்களா, இப்ப புரியுதா இவனை பத்தி? இன்னும் நிறைய சொல்லுவாங்க, கேட்டுக்கோங்க. அம்மா இங்க பாருமா, நீ யாரு என்னன்னு எனக்கு தெரியாது. இது என் பொண்ணோட வாழ்க்கை. உனக்கு ஏதாவது உண்மை தெரிஞ்சதுன்னா சொல்லிடு. என்னங்க நீங்க? அவதான் சொல்லிக்கிட்டு இருக்கான்னு நீங்களும் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் கார்த்திகே இந்த பொண்ணு யாருன்னு தெரியாது. இத பாருங்க, தெரியாதுன்னு நீங்க தான் சொல்றீங்க. ஆனா கார்த்திக் அமைதியா இருக்காரு. அதான் உண்மை இல்லைன்னு சொல்றோம்ல. ஒரு நிமிஷம் இருங்க. இங்க பாருமா, உனக்கு ஏதாவது சொல்லணும்னு இருந்தா தைரியமா சொல்லு. நீ சொல்றதுலதான் என் பொண்ணோட வாழ்க்கை அடங்கியிருக்கு. கதிர் சொல்றதெல்லாம் உண்மையா? இவர் உன்னை ஏமாத்தினாரா? இல்லங்க, கார்த்திக் சார் ரொம்ப நல்லவர். வித்யா, என்ன சொல்றீங்க? ஏ கதிர், அமைதியாரு. நீ சொல்லுமா. கார்த்திக் சார் எனக்கு தெரியும் தான். ஆனா மத்தபடி அவர் என்னை ஏமாத்தலாம் இல்ல. அவருக்கும் எனக்கும் எந்த பழக்கமும் இல்ல. அப்புறம் நீ எதுக்குமா இங்க வந்த? நானும் கார்த்திக் சாரும் ஒரே காலேஜ் தான். அவரு ஸ்போர்ட்ஸ்ல எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணாரு. அது நிறைய பேர் தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. அது கதிருக்கும் தெரிய வந்திருக்கு. எப்படியோ நம்பரை கண்டுபிடிச்சு கால் பண்ணி நேர்ல வந்து உங்க காதல் விஷயத்த சொல்லி ஒரு பொண்ணோட கல்யாணத்தை தடுத்து நிறுத்துங்கன்னு சொன்னாரு. உண்மை என்னன்னு நேர்ல வந்து சொல்லணும்னு நான் முடிவு பண்ணேன். இது ஒரு பொண்ணோட வாழ்க்கை விஷயம். புரளியால ஒரு பொண்ணோட வாழ்க்கை அழிஞ்சிடக்கூடாது. இப்பவும் சொல்றேன், கார்த்திக் சார் ரொம்ப நல்லவரு. ஏய், என்ன நீ இப்படி பேசிக்கிட்டு இருக்க? அவன் உன்கிட்ட தப்பா நடந்துக்க பார்த்தான்ல, ஒழுங்கா உண்மையை சொல்லு. டேய் நிறுத்துடா. ஏதோ சாட்சி ஆதாரம்லாம் சொன்ன. இப்ப நீ கூட்டிட்டு வந்த பொண்ணு நீ யாருன்னு சொல்லிட்டா. கேமா, நீ சொல்றது உண்மைதானே? ஆமாங்க. சரிம்மா, ரொம்ப நன்றி. நீ போலாம். சரிங்க, நான் போயிட்டு வரேன்.
என்னடா மச்சான் இப்படி சொல்லிட்டு போறாவ? ரகு, நான் தான் சொன்னேன்ல எங்க கார்த்தி எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டான்னு. இதோ இவன் தான் கல்யாணத்தை நிப்பாட்ட இப்படி ஒரு கேவலமான வேலையை பார்த்திருக்கான். மாமா, நான் சொல்றத நம்புங்க மாமா. சத்தியமா இந்த பொண்ணு கூட இவன் பழகனா. மாமா, நான் சொன்னதெல்லாம் உண்மைதான் மாமா. வாய மூடுறா. அதான் அந்த பொண்ணை சொல்லிட்டு போயிட்டாள்ல. மாப்பிள்ள தப்பான ஆளு இல்ல, இப்ப நீதான் தப்பான ஆளு. டேய் கதிரு, என்னடா இது? ஏன்டா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? இல்ல மாமா, ஏதோ தப்பு நடந்திருக்கு. டேய் வாய மூடு. என் பையன் மேல பழி போட பாத்திருக்க. நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா? ரகு, என்னமோ இவன் தான் உங்க வளர்ப்புன்னு ரொம்ப பெருமையா பேசுனீங்க. இதான் உங்க வளர்ப்பா? உங்க பொண்ணோட கல்யாணத்தை நிறுத்த இப்படி ஒரு வேலையை பார்த்து வச்சிருக்கான். இவன் சொன்ன மாதிரி தப்பெல்லாம் என் பையன் ஒரு காலமும் பண்ண மாட்டான். அது இப்ப உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குமே. ரகுராம், இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படி கூப்பிட்டு வச்சு அவமானப்படுத்துவீங்க? இப்படிதான் அன்னைக்கு சீர் வைக்கிற விஷயத்துல இந்த மாயா சொன்னதை கேட்டு எங்க வார்த்தைக்கு நீங்க மரியாதை கொடுக்கல. ஆனா சரி, சின்ன பசங்க அவங்க வாழ்க்கை பாதிக்கப்படக்கூடாதுன்னு தான் நாங்க அதோட விட்டுட்டோம். இப்போ இவனை வச்சு எங்களை அவமானப்படுத்துறீங்களா? புவனேஸ்வரி, எங்களுக்குலாம் அந்த எண்ணமே இல்லை. இந்த புத்தி கிட்டவன் ஏன் இப்படி பண்ணதான் எங்களுக்கு தெரியல. இவன் வந்ததுல இருந்தே வீட்டுல பிரச்சனை தாமா நடந்துட்டு இருக்கு. இப்படிதான் சாரு விஷயத்திலயும் தாலி கட்டுறேன்னு வந்து பிரச்சனை பண்ணான். இப்போ தனாவுடைய கல்யாணத்தை நிறுத்த பார்த்துட்டு இருக்கான். கதிரு, உன் புத்திய காட்டிட்டேல. டேய் இல்லடா, இந்த பொண்ணு ஏன் இப்படி மாத்தி பேசுச்சுன்னு சத்தியமா எனக்கு தெரியலடா. டேய் வாய் மூடுறா. இந்த வீட்டோட சந்தோஷத்தை கெடுக்கறா நீ ஊர்ல இருந்து கிளம்பி வந்தியா? நான் தான் சொன்னேன்ல மாமா, இவன் கண்டிப்பா பிரச்சனை பண்ணுவான்னு. டேய் கதிரு, நீ ஊர்ல இருந்து வந்ததுல இருந்து தனா கிட்ட வம்பிழுத்துக்கிட்டே இருந்த. சரி, 2 பேருக்கும் சின்ன வயசுலயே பழக்கம். சின்ன வயசுல பண்ற மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கேன்னு நினைச்சா என்னடா இதெல்லாம்? டேய், எனக்கு ஒரு விஷயத்தை மட்டும் தெளிவா சொல்லு. யாரோ ஒருத்தவங்க சொன்னதை நம்பி நீ இவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணலாமாடா? இல்ல மாமா, நான் சொல்றத தயவு செஞ்சு கேளுங்களேன். கேட்ட வரைக்கும் போதும்பா. இதுக்கு மேல நீ ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. மாமா ப்ளீஸ், நீங்களாவது என்ன நம்புங்க. அத்தை ப்ளீஸ் அத்தை, நான் சொன்னது எல்லாமே உண்மை. என்ன நம்புங்க அத்தை. அத்தை ப்ளீஸ் அத்தை. அத்தை இத பாரு கதிரு, வேண்டாம். உன்னை வைக்க வேண்டிய இடத்துல வச்சிருக்கணும். உன்னை படிக்க வச்சு வளர்த்து விட்டான்ல இந்த ரகுராம. அவன் நல்ல பெருமைப்படுற மாதிரி ஒரு காரியத்தை பண்ணிருக்கப்பா. அம்மா, அவனை விடுங்கம்மா. பந்தக்கால் நடுறதுக்கான வேலையை பார்ப்போம். சித்தி, அதை மட்டும் தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்களேன். ஏய் டேய், நல்ல காரியம் நடக்கிற இடத்துல எதுவும் பேசக்கூடாதேன்னு பாக்குறேன். பசுபதி, நம்ம ஆக வேண்டியதை பாப்போம். சரிங்க அத்தை. அத்தை, இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் நம்ம குடும்பம் இப்பதான் சேர போகுது. எங்க பையனை பத்தி தப்பா பேசினவன் இந்த இடத்துல இருக்க கூடாது. கதிரு, நீங்க இருந்து போ. ஓன்னு சொல்றேன்ல, போடா. ஜானகி, நீ ஆரம்பி.
ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ மேடம். எங்க மேடம் கிளம்பிட்டீங்க? உள்ள நல்ல வடை பாயசத்தோட விருந்து இருக்கு. நல்லா வந்து கொட்டிட்டு போங்க. சாப்பிடாம போனா எப்படி? வந்து வயிறு நிறைய சாப்பிட்டு போமா. நீ பண்ண காரியத்துல என் மனசெல்லாம் நிறைஞ்சிருச்சு. ஆனா அடிச்சா பாரு ஒரு அந்தர்பல்டி. வா, சர்க்கஸ்ல கூட இப்படி அடிச்சு நான் பார்த்தது இல்லம்மா. ஆனா நீ நடிக்க போலாம். உனக்கு வேற மாதிரி ஒரு ஃபியூச்சர் இருக்குமா. இந்த பெரிய பெரிய நடிகை எல்லாம் நீ தூக்கி சாப்பிட்டுருவ. வா, என்ன நடிப்புடா சாமி, உலக மகா நடிப்பு. ஏய், சும்மா அந்த பொய் கண்ணீர்லாம் விட்டுட்டு இருக்காத. இதெல்லாம் பார்த்து தானே நான் ஏமாந்தேன். உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா? எனக்கு நம்பிக்கையை கொடுத்த, நானும் உன்னை நம்பி வர வச்சேன். ஆனா மொத்த குடும்பத்து முன்னாடியும் என்னை அசிங்கப்படுத்திட்டல. இல்ல, அது வந்து ஏய், சும்மா திரும்ப திரும்ப அதே பொய்ய சொல்லி சமாளிக்க பார்க்காத. உனக்கு தைரியம் இருந்தா நடந்த உண்மையை சொல்லிருக்கலாம்ல. இல்ல முடியலன்னா முடியலன்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்திருக்கணும். அதெல்லாம் விட்டுட்டு வச்சா பாரு ஒரு ஆப்பு. இதுல வேற உன்னை கடத்தினவங்க கிட்ட இருந்து நான் காப்பாத்தின பாரு. அந்த நன்றி கூட உனக்கு இல்ல. இல்ல பணத்துக்காக மனசாட்சியே இல்லாம எப்படிதான் இப்படி எல்லாம் பொய் பேச முடியுதோ? தயவு செஞ்சு இப்படி எல்லாம் பேசாதீங்க. வேற எப்படி பேசுறது? ஒன்னா இருக்கேன், டீசெண்டா பேசிட்டு இருக்கேன். இல்லனா பணம் தான் முக்கியம்னா ஆரம்பத்திலே நான் உங்ககிட்ட எதுவும் சொல்லியிருக்க மாட்டேன். நான் ஒன்னும் பணத்துக்கு விலை போறவில்லை. பணம் வாங்கலன்னா அப்புறம் என்ன? உன்னை அந்த கார்த்தி மிரட்டினானா? இல்ல உன் குடும்பத்தை அழிப்பேனானா? சொல்லு. மிரட்டினது உண்மைதான். ஆனா கார்த்திக்கோ அவன் குடும்பத்து ஆளுங்களும் மிரட்டல. அப்ப வேற யாரும் மிரட்டினா? நீங்க யாரு வாழ்க்கையை காப்பாத்தணும்னு நினைக்கிறீங்களோ அதே தனாதான். தனாவா? ஆமா. ஏய், சும்மா பொய் சொல்லாத. நான் உண்மையதான் சொல்றேன். நீங்க என்ன பார்த்துட்டு போனதுக்கு அப்புறம் அந்த தனா வந்து என்கிட்ட பேசினா. வரங்க வரங்க. யாருங்க நீங்க? என்ன போய் சொல்ல ரெடியா இருக்கியா? யாரு நீ? என்ன சொல்லிட்டு இருக்க? இப்போ ஒருத்தன் வந்து உன்னை பார்த்து உன்னை போய் சொல்லுன்னு சொல்லிட்டு போனால. என்ன பேசிட்டு இருக்க நீ? யாரு போய் சொல்றா? ஏய், சும்மா நடிக்காத. எனக்கு எல்லாம் தெரியும். அவன் கார்த்திக பத்தி தப்பா சொல்லிட்டு போறான்ல, அது எனக்காக தான். அப்ப நீ? ஆமா, என் பேரு தனலட்சுமி. என் வீட்டு பையன்தான் இப்ப வந்துட்டு போனது. இங்க பாரு, என் விஷயத்துல தேவையில்லாம தலையிடாத. இங்க வந்துட்டு போனானே கதிர், அவனுக்கு சின்ன வயசுல இருந்தே என் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அதனால எனக்கு நடக்க போற இந்த மேரேஜ நிறுத்த பாக்குறான். அதுக்குதான் உன்கிட்ட கார்த்திக பத்தி தப்பா பேசணும்னு சொல்லிட்டு போறான். இல்ல, நான் சொல்றத ஒரு நிமிஷம். ஏய், இங்க பாரு, நீ கார்த்திக பத்தி என்ன சொன்னாலும் நான் நம்ப போறதில்ல. நீ இல்ல, உன்ன மாதிரி எத்தனை பொண்ணுங்க வந்து சொன்னாலும் அவரை பத்தி நான் தப்பா நினைக்க மாட்டேன். அவனை பத்தி உங்களுக்கு எதுவும் தெரியாது. நீ சொல்றத கேட்கவும் நான் தயாரா இல்ல. நான் சொல்றத நீ கேளு. கார்த்திக்கும் நானும் லவ் பண்றோம். நாங்க கல்யாணம் பண்ணிக்க போறோம். அதை யாரு நினைச்சாலும் தடுக்க முடியாது. அப்படி ஒரு வேலை நடக்காம போனா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். ஏய், என்ன இப்படி கோலத்தனமா பேசிட்டு இருக்க? இங்க பாரு, நான் கோழத்தனமா பேசல. என் வாழ்க்கையோட லட்சியத்தை அடையறதுக்கு துணையா இருந்தவரு கார்த்திக். அவரை நான் நல்லபடியா பார்த்து பாரு. அந்த நம்பிக்கை என் அப்பா அம்மாவுக்கும் இருக்கு. அதனாலதான் எனக்கு அவரை கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல கல்யாணம் ஆக போகுது. அது இந்த கதிரை தான் கெடுக்க பாக்குறான்.
இங்க பாருங்க, நீங்க இப்படி ஏமாந்துட கூடாதுன்னு தான் அவர் பேசிட்டு போறாரு. கார்த்திக் நல்லவர் இல்ல. இங்க பாரு, இந்த மாதிரி எதுவும் எங்க வீட்ல வந்து சொல்லிராத. அவர் மேல வீணா பழி போட்டுறாத. உனக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன். நான் ஆசைப்பட்ட கார்த்திக் சார் எனக்கு கிடைக்க போறாரு. அதை நீ கெடுத்துறாத. தயவு செஞ்சு எனக்காக இந்த கல்யாணத்தை கெடுக்க மட்டும் முயற்சி பண்ணாத. நீ மட்டும் இந்த கல்யாணம் நிக்கிற மாதிரி ஏதாவது பண்ண, அப்புறம் நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். என் சாவுக்கு நீதான் காரணமா இருப்ப. ரகுராம், கார்த்திக் மேல இப்போ உனக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா இப்பவே சொல்லிடுங்க. நான் இதோட இந்த கல்யாணத்தை நிறுத்திடுறேன். இந்த கல்யாணத்துல யாருக்கும் விருப்பம் இல்லைன்னா தயவு செஞ்சு இப்பவே சொல்லிடுங்க. இந்த கல்யாண பேச்சை இங்கே முடிச்சிடலாம். அவன் சொன்னதை நாங்க யாரும் நம்பலம்மா. இனிமே அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வராது.